மருத்துவன்றதை தவிர்த்து நம்ம இயற்கை உணவே ஒரு வகையான மருத்துவம் தான். ஸோ இயற்கையான உணவுகளை உட்கொள்ளும் போது நேச்சுரலாகவே அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படும். வாழ்வியல் முறை சரியா இருந்துட்டா நமக்கு நோய்க்கு இடம் கிடையாது. அப்படியே நோய் வந்தாலும் உடனே தானே சரி பண்ணி கொடுத்தேன். மஞ்சள் எடுத்து வச்சேன், அது ஆன்டிபயோட்டிக்னே அவனுக்கு தெரியல. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகாம மஞ்சள் எடுத்து வைக்கிறியம்மா எனக்குன்னு அவர் மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டான். அப்ப அந்த காலத்துல நம்ம அம்மா எல்லாம் நமக்கு மஞ்சள் வச்சா கண்டிப்பா நேச்சுரல் தான் நம்மளுக்கு எப்பவுமே கை கொடுக்கும். மருத்துவம் இன்னும் வாழுது. இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்துல இயற்கை மருத்துவம் தான் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. ஆர்கானிக் முறையில விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகளையும் மூலிகை இலைகளையும் கொண்டு ஹெல்த் கேர் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எங்ககிட்ட மொத்தம் 25 விதமான பொருட்கள். வணக்கம், ஐம் தனு. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் எங்கே போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு அரிசி திருவிழா. எஸ், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வருஷம் இந்த மாதிரி ஒரு மாபெரும் எக்ஸ்போ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் நிறைய இடத்துலேருந்து நிறைய ஊர்லேருந்து இயற்கையான விவசாயம் பண்ணக்கூடிய அனைத்து மக்களும் வந்து இங்கே வருவாங்க. இந்த காலகட்டத்தில் இயற்கை உணவுகளை நம்ம தேடி தேடி வாங்குறதா இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் போது நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நிறைய பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பற்றி நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்க்கலாமா? சொல்லுங்க மேம், நீங்க என்ன பண்றீங்க? இதெல்லாம் என்ன கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ்? வணக்கம், என்னோட பேர் தீபா. பாரம்பரிய ஃபுட்ஸ்ன்ற பேர்ல 5 வருஷமா ஆர்கானிக் முறையில விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகளையும் மூலிகை இலைகளையும் கொண்டு ஹெல்த் கேர் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எங்ககிட்ட மொத்தம் 25 விதமான பொருட்கள் இருக்கு. எங்களோட டாப் செல்லிங் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் கேர் பாரிஜ் மிக்ஸ். இந்த டயபெட்டிக் கேர் பாரிஜ் மிக்ஸ்ல ஒரு 6 விதமான அரிசி இருக்கும். கருப்பு கவுனி, காட்டு யானம், குள்ளக்கார், மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவைன்ட்டு. அது இல்லாம ஹெர்பல்ஸ்ல சிறுகுறிஞ்சா, நாவாரம் பூ, நாவல் கொட்டை பொடி, இன்சுலின் லீஃபோட பொடி, கொய்யா இலை, மொத்தம் இந்த மாதிரி 21 பொருட்கள் கலந்து இதை செஞ்சுட்டு இருக்கோம். காலையில டிஃபனுக்கு பதில் கஞ்சி மாதிரி குடிச்சிட்டாலே பசி எடுக்காதுங்க. நீங்க டைரக்டா நம்மளோட ஷாப்பும் இருக்கு, டைரக்டா நீங்க வந்து வாங்கிக்கிறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேர்ல்டு வைடு கொரியர் போட்டுட்டு இருக்கோங்க. கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9566839616. தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் அங்கே பார்த்தோம். நிறைய ஸ்டால்ஸ், பார்க்க டைமே இல்லை, அவ்வளோ ஸ்டால்ஸ் இருந்துச்சு. 5 இயர்ஸா இதை பண்ணிட்டு இருக்கோம் மேம். ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ல இன்ஸ்டாகிராம்ல தான் நாங்கள் ப்ரொபோஸ் பண்ணி அனுப்பிச்சோம். இது வரைக்கும் இந்த 5 இயர்ஸ்ல எங்களுக்கு எல்லா ரிவ்யூஸுமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 3 வெரைட்டியில ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 14 வெரைட்டிஸ் இருக்கு எங்ககிட்ட. அப்புறம் நம்ம தேவையான கஸ்டமைஸ்டு சோப்பும் அவங்க என்ன ஆயில்ல யூஸ் பண்றாங்க, இல்லை என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியும் நாங்கள் ப்ராடக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ எங்களோட தி பெஸ்ட் ப்ராடக்ட்னா குப்பை மேனி சொல்லலாம், முல்தானி மட்டி, ஆலோவேரா, நீம், ஹெர்பல், இதெல்லாம் எங்களுக்கு நிறைய கஸ்டமர் நல்ல ரிவ்யூஸ் வந்தது. ஸோ எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ கம்மி ரேட்ஸ்ல இவ்வளோ பேரை நாங்கள் ரீச் அவுட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 50,000 சோப்ஸ் இப்போ ரீச் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஹெல்த் வைஸும் பார்த்தீங்கன்னா இந்த சோப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்கின் போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகாது. மற்றபடி ஆர்டிஃபிஷியல் சோப்ஸில் வந்து நாங்கள் எல்லா சோப்ஸும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான். சோப்ஸ் வந்து நம்ம ஸ்கின் வந்து லார்ஜஸ்ட் பார்ட் நம்ம பாடியில். ஸோ அதை வந்து ரொம்ப கேராக எடுத்து பார்த்துக்கணுன்றதுனால இதை நாங்கள் 5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. கண்டிப்பாக நேச்சுரல் தான் நம்மளுக்கு எப்போவுமே கை கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நேச்சர் ஒன்லி ஹீல்ஸ் அப்படின்றது உண்மைதான். இப்போ எல்லாருமே நேச்சரை நோக்கி தான் திரும்பி போயிட்டுருக்காங்க. அது பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் இதுதான் நம்மளை சேவ் பண்ணும். இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பதநீர் போன்ற இயற்கையான பாரம்பரிய உணவுகளும் அங்கே நமக்காக சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் டேஸ்ட் பண்ணும் போது ஒரு நல்ல ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக அது நிறைய மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி அனைத்து வகையான அரிசிகள், சிறுதானிய வகைகள், காய்கறி. வணக்கம், என் பேர் மாதவன். நம்ம வந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சார் வந்துட்டு பழனி சார், இவரோட ஹெல்ப் மூலியமாக தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி நம்ம திருவண்ணாமலையில் இயற்கை சந்தை வாரம் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க பொருட்கள் பார்த்தீங்கன்னா இது கண்டங்கத்திரி. ஜுரத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம நார்மல் கத்திரியிலே வந்துட்டு பாரம்பரிய கத்திரி இதுதான். இது வந்துட்டு இன்னைக்கு யாருக்குமே பெருசா பெரிய அளவுல தெரியாது. ஸோ அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா வெற்றிலை வள்ளி கிழங்கு, தக்காளி, நாட்டு தக்காளி ரகங்கள் வச்சிருக்கோம். இது வந்து மடிப்பு தக்காளின்னு சொல்லுவாங்க. இது நாட்டு தக்காளி.
பூசணி, அத்தி, அது இல்லாமல் அரிசி வகைகள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பாஸ்மதி, வார்டன் சம்பா, சிவன் சம்பா, கிச்சிலி சம்பா, இந்த ரகங்கள் இருக்கு. பயிர் வகைகளில் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, நாட்டு சக்கரை, காராமணி, பச்சைப்பயிறு, அப்புறம் அவல் வகைகள் வச்சிருக்கோம். கொஞ்சம் அவல் வகைகளும் உளுந்து கஞ்சி மிக்ஸ் இருக்கு. ஆமா, எல்லாமே 100% ஆர்கானிக்கா க்ரோ பண்ண வெரைட்டிஸ் தான். இன்னைக்கு இருக்கிற விஷயத்துல வந்துட்டு இயற்கை மருத்துவன்றதை தவிர்த்து நம்ம இயற்கை உணவே ஒரு வகையான மருத்துவம் தான். ஸோ இயற்கையான உணவுகளை உட்கொள்ளும் போது நேச்சுரலாகவே அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படாது யாருக்குமே. ஸோ இயற்கை உணவுகளுக்கு வந்துட்டு மக்கள் மாற மாற ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அது ஒரு தேவையா இருக்காது இன்னைக்கு. வணக்கம், என் பேர் பழனி. திருவண்ணாமலை மகிழும் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கும். இயற்கையில இருக்கிற அரிசிகள்ல எல்லா அரிசிகளையும் பாரம்பரிய ரகங்கள்ல நோய் தீர்க்கும் மருத்துவ குணங்கள் இருக்குது. ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குணம் இருக்கு. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சென்னையில இருந்து வந்தவர் கேட்டாரு, அவருடைய மகளுக்கு சுகர் இருந்ததை 15 நாள்ல சேலஞ்சு பண்ணி கொண்டு போய் குறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அரிசிகளை தான் இங்க அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாரு. இப்ப பூங்கார் அரிசின்றது பெண்களுக்கானது. பெண்களுக்கான பால் இருக்கும், நார்மல் டெலிவரி இருக்கும். அதே மாதிரி இழுப்புப்பூ சம்பா நர்வஸ் ப்ராப்ளத்தை சரி செய்யக்கூடிய ஒரு அரிசி. காட்டு யானம் உடல் நலம் பாதிக்கப்பட்டு ரொம்ப நோயாளியா இருக்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு சிறந்த அரிசி. குறிப்பா ஒரு 15 நாள் அதை சாப்பிட்டு அதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம மருந்தை விட வேகமா குணப்படுத்தக்கூடிய அரிசி வகைகளும் அதனுடைய மருத்துவ குணங்களும் எடுத்து சொல்லணும், எல்லாருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நாங்க இங்க ஸ்டால் போட்டு அதுக்கான முன்னெடுப்புகளை தான் எடுக்கிறோம். நன்றி. அதே மாதிரி பாரம்பரியமான இளவட்டுக்கள் தூக்கும் போட்டி அதெல்லாம் கூட இங்கே கண்டக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நமக்கு அங்கே கிடைக்காத பொருளே இல்லை அப்படின்ற அளவுக்கு எல்லாமே அங்கே இருந்தது. அதே மாதிரி அங்கே ஸ்டேஜ் போட்டு நிறைய விவசாயிகள் அவங்களுடைய கருத்துக்களும் பதிவு பண்ணாங்க. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்தது. அட் த சேம் டைம் 500 வகையான பாரம்பரிய மரக்கன்றுகளும் அங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அதுவும் இதெல்லாம் ஒரே இடத்துல நமக்கு கிடைக்குது அப்படின்னும் போது சீரியஸ்லி இது ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். நிறைய பேர் வாங்கிட்டு போயிருந்தாங்க. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் நாளைக்கும் இந்த எக்ஸ்போ கண்டினியூ ஆகுது. நிச்சயமாக நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நிறைய பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செடிகளோட வாசனையே ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா இங்கே யூஸ் பண்ணுற எல்லாமே உரங்கள்லேருந்து எல்லாமே நேச்சுரலான உரம். அண்டு எல்லாரும் சின்ன பசங்க விளையாடுறதுக்கான சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள், ராட்டினங்கள் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இயற்கையான முறையில் தயாரிக்கப்படுற ஐஸ்கிரீம். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட ஸ்டால்ல இருக்க எல்லா மெனுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபுல்லா இயற்கையான முறையில நீங்க எல்லாம் பண்றீங்க. இதுக்கு என்ன காரணம் சார்? இயற்கை மருத்துவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்ததுதாங்க. நம்ம எதுவும் புதுசா நம்ம எதுவும் கண்டுபிடிக்கல. இந்த உணவு முறையில வாழ்வியல் முறை, மருத்துவம் எல்லாமே நம்ம முன்னோர்கள் என்ன கடைபிடிச்சாங்களோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்றோம். நம்ம அதை ட்ரை பண்ணி நம்ம அதுல கிடைச்ச பலனை மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற முறையில தான் இந்த உணவுகள் எல்லாமே தயாரிச்சிருக்கோம். உணவுன்றது ஒண்ணு சரியா இருந்துட்டா, உணவு வாழ்வியல் முறையும் சரியா இருந்துட்டா நமக்கு நோய்க்கு இடம் கிடையாது. அப்படியே நோய் வந்தாலும் உடனே தானே சரி பண்ணிக்கூடிய தன்மைக்கு உடம்பு மாறிடும். அந்த தன்மைக்கு வரணும்னா உணவு வெளியில இருந்து உள்ள போற ஒரே பொருள் உணவு மட்டும்தான். அந்த உணவை சரியா கொடுத்துட்டோம், அதாவது சமச்சீரான நார்ச்சத்து, இன்னும் பிற எல்லா சத்துக்களும், புரதச்சத்து, எல்லா சத்துக்களும் சேர்ந்த உணவா நம்ம கொடுக்கும்போது உடம்புக்கு எந்த நோயும் வர போறது இல்ல. சத்து குறைபாடு நோய்க்கான காரணம் 2 தாங்க. ஒண்ணு சத்து குறைபாடு, இன்னொன்னு கழிவு தேக்கம். கழிவு தேங்கிறதுக்கான காரணம் உணவுல அந்த நார்ச்சத்து குறைஞ்சு போனதுதான். ஸோ அப்ப அந்த ஃபைபர் கண்டென்ட் நமக்கு ப்ராப்பரா கிடைச்சிட்டு அதர் நியூட்ரியன்ஸே நமக்கு கிடைக்கும் போது நமக்கு நோய் இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் உடம்புல உருவாயிடுது. ஸோ அப்ப தினசரி உணவும் வாழ்வியல் முறை நம்ம நெறிப்படுத்தும்போது நம்ம நோய் இல்லாத வாழ்க்கை நம்ம வாழ்றதுக்கான ஒரு நிலையை நம்ம எழுதுறோம். ஸோ இதான் தன்மை. அப்ப
இந்த பாரம்பரிய முன்னோர்கள் பயன்படுத்தின முளைக்கட்டிய சத்து மாவு, அதுல பண்ண எள்ளு வெறுக்கல வெள்ளை போட்டு இடிச்சு பண்ண உருண்டை, வரகரிசியில பண்ண முறுக்கு, எந்தெந்த தானியங்கள் எதுக்கு சிறப்பா இருக்குமோ அது எல்லாத்தையுமே அந்தந்த முறையில பண்ணியிருக்கோங்க. ஊர்களை பாத்தீங்கன்னா நம்ம வினிகர் கூட சேர்க்கலைங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மாற்றா இருக்கும், ஒரு மாற்று சிந்தனைனா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி அப்படியே நம்ம ரீஃபார்ம் பண்றோம். முழுக்க சூரியனில புடம் போட்டு பண்ணதுங்க அந்த ஊறுகாய் எல்லாமே நேச்சுரல் பிரிசர்வேஷன். அதை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த உயிராற்றல் தன்மை நல்லா இருக்கும். அதாவது இந்த உணவுல வந்து உயிராற்றல் தன்மை இருக்கணும். இந்த உயிராற்றல் தன்மை இருந்தாதான் அது உடம்புல போய் உயிராற்றல் இருக்க உணவா இருக்கும். அது செரிச்சு சத்துக்கள் உறிஞ்சப்படும் போது நம்மளும் உயிர் தன்மையோட உள்ள இருக்க செல்கள் எல்லாம் உயிர்ப்பு தன்மையோட நிறைய இருக்கும். ஸோ அந்த தன்மைக்கு போகணும்னா நம்ம நல்ல உணவுகளை கையாளணும், நல்ல வாழ்வியல் முறைக்கு போகணும். ஸோ அதனாலதான் இது எல்லாமே நம்ம ஒண்ணா பண்ணிட்டு இருக்கோம். வருஷத்துக்கு ஒரு 4 ல இருந்து 5 ப்ராடக்ட் புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்றோம். எதுலுமே அடிட்டிவ், ப்ரிசர்வேட்டிவ், சீட்ல இருந்து சேல் வரைக்கும், ஃப்ரம் சீட் டு சேல் அடல்ட்ரேஷன் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கண்ட்ரி வெரைட்டி கிரைன்ஸ் அப்படின்றதுல ரொம்ப நாங்க தெளிவா இருக்கோம். ஏன்னா முன்னோர்கள் ஃபாலோ பண்ணது எல்லாமே ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வாழ்வியல் முறை. அதனால அதுல எல்லாமே நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது, எந்த ஒரு டவுட் இல்லாம அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிறது நமக்கு போறோம், வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஸோ அந்த மெத்தடை நம்ம அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், வீட்டுல பண்ணியாச்சு. மக்களுக்கு கொடுக்கறதுக்கான விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை சுவைக்கிறது, எல்லா உணவும் இங்க சுவைக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கு. எதுவுமே இங்க வாங்க சொல்ல மாட்டோம், சுவைக்கிறதுக்கான சூழலை கொடுக்குறோம். சுவைச்சு விருப்பப்பட்டதை அவங்க வாங்கிக்கிறாங்க, நம்ம எதுவுமே வாங்க சொல்லுவோம். அதே மாதிரி 2வது யாருமே ஃபாலோ பண்ண மாட்டோம். இந்த நல்ல உணவு உள்ள போய் அவங்க உணவுல நல்ல மாற்றங்களை உருவாக்கும் போது அவங்களே அந்த நல்ல உணவு எடுத்துக்கின்றாங்க. உடல் மொழி அவங்க சொல்றதை கேட்கறாங்க, அவ்வளவுதான் விஷயம். ரொம்ப நன்றி. தொடர்பு கொள்ளுங்க. அந்த அலைபேசி சொல்லவும் 8668552525 8667852525. நம்மளோட இணையதளம் வந்து www.ootamith.in. அதுல போய் நீங்க நம்மளோட இந்த ஹெல்த் மிக்ஸோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு, ரெசிபிஸ் இருக்கு, எல்லாமே பார்த்துக்கலாம். ஆன்லைன் ஆர்டர் பண்ணிக்கனாலும் அங்கே பை நவ் கிளிக் பண்ணீங்கன்னா shop.ootamith.in அந்த இ-காமர்ஸ் சைட் போகும். அதுல போய் நீங்க எல்லா ப்ராடக்ட்டையும் பார்த்துட்டு அங்கேயே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்றீங்க, இயற்கை மருத்துவம் பத்தி ஏதாவது சொல்லுங்க. என் பேர் வந்து சரண்யா சுரேஷ். நான் திருவள்ளத்துல இருந்து வரேன். எனக்கு நேச்சுரல் மேல எதுக்கு ரொம்ப ஆர்வம் வந்ததுன்னா, என் பையனுக்கு வந்து ஒரு முறை அடிபட்டுச்சு. அதை நான் மஞ்சள் எடுத்து வச்சேன். அது ஆன்டிபயோட்டிக்னே அவனுக்கு தெரியல. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகாம மஞ்சள் எடுத்து வைக்கிறியம்மா எனக்குன்னு அவன் ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டான். அப்ப அந்த காலத்துல நம்ம அம்மா எல்லாம் நம்மளுக்கு மஞ்சள் வச்சா அந்த புண்ணு சரியாகும் அப்படின்னு சொல்றது நம்ம பசங்களுக்கு கன்வே பண்ணவே நம்ம மறந்துட்டோம். சரி, அப்போ நம்ம சமையல் அறையில இருந்து நம்ம மருத்துவத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுதான் ஹெல்த் மிக்ஸ். என் பசங்க என் சின்னவன் வந்து ரொம்ப வீக்கா இருப்பான். டாக்டர் சொல்லிட்டே இருப்பாங்க நல்ல ஃபுட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் டைம் தடுப்பூசி சிஎம்சில கூட்டிட்டு போறப்ப நல்ல வெயிட் கெயின் ஆயிருக்கானே, என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நாங்க ஹெல்த் மிக்ஸ் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். பரவாயில்ல, நம்ம வந்து இதுல திணை, வரகு, சாமம், குதிரைவாளி, மாப்பிள சம்பா, கருப்பு கவுனி, பாதாம், பிஸ்தா, முந்திரி, வாழை 36 ஐட்டம் போட்டு பண்றதுனால திணை எடுத்துக்கிறப்ப கிடைக்கிற பெனிஃபிட், வரகு எடுத்துக்கிறப்ப கிடைக்கிற பெனிஃபிட், சாமம் எடுத்துக்கிறப்ப கிடைக்கிற பெனிஃபிட் எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்பூன்ல நமக்கு ஈஸியா கிடைக்கும். அதுவும் இல்லாம மக்கள் வந்து இப்ப என்ன ஈஸியா மூவ் பண்றாங்கன்னா ரெடி டு ஈட்டபிள், ரெடியா டக்கு நம்ம எதுல எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால நம்ம கிட்ட கஞ்சி மாதிரி காய்ச்சல் ஹெல்த் மிக்ஸும் இருக்கு, டைரக்டா பால்ல மிக்ஸ் பண்ற பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கிற ஹெல்த் மிக்ஸும் இருக்கு. நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின், நீ பெயின் ரிலீஃப் ஆகுறது நல்லா ஃபீல் ஆகும். ஒரு பேக்கெட் காலியாக சொல்ல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்லது. நம்ம கொரோனாக்கு அப்புறம் எப்படி இயற்கை மேல ஆர்வம் வந்து இவ்வளவு மக்கள் எங்கெங்க இப்ப நல்ல ஃபுட் கிடைக்குதுன்றத தேடி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. கொரோனாக்கு அப்புறம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இப்ப நம்மளுக்கு சரியே இல்லை. முன்னால இந்த மாதிரி ப்ராப்ளமே இல்லை. காஃபி எல்லாம் சென்டர்ல வந்ததுதான். நம்ம பாரம்பரிய உணவே கஞ்சி தான். நம்ம கஞ்சி எவ்வளவு எடுத்துக்கிறோமோ மார்னிங்ல நம்மளுக்கு ஹெல்த்துக்கு அவ்வளவு நல்லது. நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் நேச்சுரலா மாறினதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை அதுவே தானா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு போவோம். நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றினாவே நம்ம உடம்புல பாதி பிரச்சனை சரியாயிடும், வர முடியும். வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க 4 பேருக்கு சொல்லுவீங்க நாளைக்கு. கண்டிப்பா, ரொம்ப நன்றிமா. ஆக்சுவலா இது நேச்சுரோபதி இயற்கை மருத்துவத்துக்கு இது ரொம்ப ஒரு பெரிய பேஸ்மெண்டா இருக்கு. ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்கோம், 0% கெமிக்கல். நம்ம வாங்குற ப்ராடக்ட் எல்லாம் நம்ம விவசாயிகள் கிட்ட இருந்து டைரக்டா மருந்து போடாத பொருட்களை தான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி நம்ம டைரக்டா பண்றோம். ஓகேமா, தேங்க்யூ. இந்த பாரம்பரிய கிராம திருவிழா இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கும் நடக்குது. 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஎம் இயற்கை வழி வேளாண்மை, தக்காங்குளம் கிராமம், ஆற்காட்டு ரோட்டில் நடக்குது. நிச்சயமாக உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய இயற்கை மருத்துவம், வெல்னஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லெட்ஸ் ஷேர் அண்ட் கியூர்.